வணக்கம் ஐயா. வணக்கம். செவிச்செல்வம் என்கின்ற இந்த தளத்தினூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறோம். அதற்காக முதலில் எங்களுடைய மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த சமுதாயத்திலே இளைய தலைமுறை அதேபோல மூத்த தலைமுறை, இந்த இருவேறு தலைமுறைகளுக்கும் இடையில் ஒரு காலத்தில் மிக நெருக்கமான உறவு இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது அது மிகப்பெரிய ஒரு இடைவெளியை சந்தித்து இருப்பதாக பெரும்பாலும் இன்றைக்கு எல்லோரும் புறப்படுகிறார்கள், வருந்துகிறார்கள். இந்த தலைமுறை உண்மையிலே இடைவெளியை சந்தித்திருக்கிறதா? அதை எந்த விதத்தில் அமைய வேண்டும் என்பதற்கு உங்களுடைய பதில் துணை செய்யும் என்று நினைக்கிறேன். சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த நன்மையும் கருதி இந்த கேள்வியை உங்கள் முன்னிலையிலே பணிவாக வைக்கிறேன் ஐயா. செவிச்செல்வத்தின் ஊடாக மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையை தூண்டி இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ரெண்டு தலைமுறை, இளைய தலைமுறை, மூத்த தலைமுறை, இவர்களுக்கு இடையிலே அந்த ஒருமைப்பாடு அல்லது ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கேள்வியினுடைய அடித்தளமாக இருக்கிறது. அதிலே அந்த கேள்வியிலே இருந்து நான் ஒன்றை புரிந்து கொள்கிறேன். இன்றைக்கு அந்த இரண்டு தலைமுறைக்கும் இடையிலான உறவு மெல்ல மெல்ல சிதைந்து வருகிறது அல்லது குறைந்து வருகிறது. அதனால்தான் இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அது 100% உண்மை. மூத்தவர்கள் இளையவர்கள் என்கின்ற இந்த ரெண்டும் ஒரு சமுதாயத்தினுடைய நிரந்தரமான ஒரு ஒரு இடம் அல்ல. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இளையவர்களாக இருக்கிறவர்கள் பிறகு மூத்தவர்களாக மாறுகிறார்கள். இது ஒரு வட்டமாக வருகிறது. இவர்கள் மூத்தவர்களாக வந்தவுடனே அவர்களுடைய பிள்ளைகள் இளையவர்களாக நிற்கிறார்கள். பிறகு கொஞ்ச காலத்திலே அவர்கள் மூத்தவர்களாக வருகிறார்கள். ஆகவே இது ஒரு வட்டம். இந்த இளமை முதுமை என்பது ஒரு வட்டமே தவிர ஒரு நேர்கோடு அல்ல. ஆகவே இந்த ஒருமைப்பாட்டை பற்றி சிந்திக்கிற பொழுது, நான் இன்றைக்கு இருக்கிற இடம் என்ற ஒன்று, நாளைக்கு இதே இடத்துக்கு நான் வருவேன் என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இந்த ரெண்டு தலைமுறைக்குள்ளே இருக்கிற இடைவெளியிலே மூத்த தலைமுறை ஓரளவு தன்னுடைய கடமையை சரியாக செய்து வருகிறது என்றுதான் நான் கருதுகிறேன். பிள்ளைகள் பிறந்து விட்டால் அவர்களுக்காக தாயோ தந்தையோ ரெண்டு பேரும், நல்ல தாய்மார்கள் தங்களுக்கு உணவில்லாவிட்டால் கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். தந்தைமார்கள் ஒரு நல்ல உடை வாங்கி தனக்கு போடுவதில்லை. பிள்ளை வளர்ந்து விட்டால் பிள்ளை அவன் மகனுக்குத்தான் அது கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். நல்ல உணவை தாங்கள் சாப்பிடுவதில்லை. சாப்பிட்டதாக பாவனை பண்ணி, நான் இப்பதான் சாப்பிட்டு விட்டேன், நீ சாப்பிடு என்று பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் எல்லா பெற்றோர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். இதிலே மாற்றம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற பெற்றோராகட்டும், முந்தின பெற்றோராகட்டும், நாளை வரப்போகிற பெற்றோராகட்டும், பிள்ளைகள் வந்தவுடனே பிள்ளைகளுக்காக வாழுகிற வாழ்வு என்பது பெரும்பாலும் அமைந்து விடுகிறது. ஒரு சில பேர் அதிலேயும் விதிவிலக்காக இருப்பார்கள். அவர்களை நாங்கள் மனித வர்க்கத்திலேயே சேர்க்க முடியாது. பிள்ளைகளிலே அன்பு காட்டாத பெற்றோர்கள் என்று யாராவது இருந்தால் அவர்கள் பெற்றோர்களே அல்ல, அல்லது அதைவிட அவர்கள் மனிதர்களே அல்ல என்று. விலங்குகள் கூட அப்படித்தான் இருக்கின்றன, அன்பு செய்கின்றன. இப்போ என்ன பிரச்சனை என்றால், மூத்தவர்கள் பிள்ளைகளை வளர்த்து வருகிறார்கள். இந்த பிள்ளைகள் வளர்ந்து ஒரு இளமை பருவம், இந்த ரெண்டு பருவத்துக்கும் இடையில ஒரு நடுப்பருவம், இளமை பருவம் வருகிற பொழுது, இந்த பெற்றோர்கள் மூத்தவர்களாக மாறின உடனே இந்த பிள்ளைகளிலே இன்றைக்கு இந்த மேற்கு நாகரிகங்களுக்கு ஆளான பிள்ளைகள் நினைக்கிறார்கள், இந்த பெற்றோர்கள் தமக்கு சுமை என்று நினைக்கிறார்கள். அதனாலே நாளுக்கு நாள் நம்முடைய இந்த தமிழர்கள் வாழுகிற பிரதேசங்களிலேயே முதியோர் இல்லங்கள் அதிகரித்து கொண்டு போகின்றன. இதை வேறு பெருமையாக சொல்கிறார்கள், எங்கள் ஊரிலே இத்தனை முதியோர் இல்லம் இருக்கிறது என்று. அதை விட கேவலம் ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறேன். எப்படி என்னை என் தாய் தந்தையர் வளர்த்து விட்டார்களோ, அவர்கள் முதுமை அடைகிற பொழுது அவர்கள் பழையபடி குழந்தைகளாக மாறுகிறார்கள். நீ குழந்தையாக இருக்கிற பொழுது அவர்கள் இளமையோடு இருந்த காலத்திலே உன்னை எப்படி பாதுகாத்தார்களோ, அதுபோல நீ இளமைக்கு வந்து அவர்கள் முதுமைக்கு வருகிற பொழுது அவர்கள் குழந்தைகள் என்று நீ நினைக்க வேண்டும். இன்றைக்கு அது ஒரு சுமை என்று நினைக்கிறார்கள். அதனாலே பெற்றோர்களை கொண்டு போய் பணம் கட்டி முதியோர் இல்லங்களிலே விட்டு விடுவதை ஒரு பெரிய பெருமையாக பேசிக்கொள்கிற ஒரு தன்மை கூட வந்துவிட்டது. பெற்றோர்கள் வீட்டிலே இருந்தால், முதியவர்கள் வீட்டிலே இருந்தால் சில கஷ்டங்கள் வரும்தான். அந்த கஷ்டங்கள் நீ குழந்தையாக இருந்த பொழுதும் அவர்களுக்கு வந்தது தானே.
அவர்கள் ரொம்ப முதுமையாகிவிட்டால் வீட்டிலேயே அவர்கள் மலசலம் கழிக்கிறார்கள். இது உனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், நீ குழந்தையாக இருந்த பொழுது இதை செய்தாய் அல்லவா? மலசலம் கழிக்கிறாய் என்று நீ குழந்தையாக இருந்த பொழுது உன்னை கொண்டு போய் எங்கேயாவது விடுதியிலே விட்டிருந்தால் இன்றைக்கு நீ இந்த இடத்திலே இருப்பாயா? இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களை கொண்டு போய் தள்ளி விடுவது அல்லது பொறுப்பை நீக்கி விடுவது என்பதை போன்ற ஒரு குற்றம் வேறொரு. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் படிக்கப்படுகிறது, அடுத்த தலைமுறையாலே படிக்கப்படுகிறது. பல பேரும் சொல்லுகிற ஒரு கதைதான். ஒரு 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 கணவன், மனைவி, பிள்ளை. இந்த மனைவிக்கு கணவனுடைய பெற்றோர்களை பார்க்க விருப்பம் இல்லை. இதை நான் தனித்து சொல்ல வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு போகிற பெண் அந்த குடும்பத்திலே இருக்கிற பெரியவர்களை அவர்கள் எப்படித்தான் இருந்தாலும் அவர்களை பேண வேண்டும். அது கட்டாயம். அது செய்யாவிட்டால் அது தர்ம பிழை. இந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை. அவள் என்ன செய்கிறாள்? அந்த கணவனுடைய தந்தை அவர்களோடு இருக்கிறார். அவரை வீட்டுக்குள்ளே வைக்க, அவன் வயது போனவர், அவர் அசிங்கமானவர், எல்லாரும் கிழவர்களாக வருகிற பொழுது ஒரு ஒரு வடிவுத்தன்மை போய்விடும். அவள் என்ன செய்கிறாள்? வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடாது என்று வீட்டுக்கு வெளியிலே ஒரு சின்ன குடிசை போட்டு, ஓலை குடிசை போட்டு, மண் குடிசை போட்டு அதற்குள்ளே இந்த கிழவனை தள்ளி விடுகிறாள். சாப்பாடு போடுற நேரத்திலே ஒரு மண் சட்டியிலே நாய்க்கு போடுவது போல சாப்பாட்டை போட்டு கொண்டு போய் அதில் வைத்து விட்டு வருவாள். அவள் அந்த கணவனும் மனைவிக்கு பயந்து அவனை திரும்பியும் பார்ப்பதில்லை, தந்தையை. இப்படி கவனிக்காமல் இருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த கிழவன் இறந்து போய் விடுகிறான். இறந்து போய்விட்டால் பெரிய அளவிலே அவனுடைய அந்த இறந்த வீட்டை கொண்டாடுகிறார்கள். என்ன ஊர் பெருமைக்காக அதை செய்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு தர்ம பிழை என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெரிய எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. எல்லாம் முடிந்து அந்த கொண்டு போய் மயானத்துக்கு கொண்டு போய் எரித்து விட்டு வந்து விட்டார்கள். இந்த மனைவி சொன்னால் கணவனை பார்த்து, இனி என்னத்துக்கு அந்த குடிசையை தள்ளி எரித்து விடுங்கள் என்றாள். அவள் சொன்ன உடனே இவன் போய் அந்த குடிசையை உடைப்பதற்காக போனான். அதில் இந்த கிழவன் சாப்பிடுகிற மண் சட்டி இருந்தது. அதை தூக்கி எறியலாம் என்று இவன் கையிலே எடுத்தோடனே இந்த சின்ன பிள்ளை, இவர்களுடைய பிள்ளை, தடுத்தான். அப்பா அதை எறியாதே என்றான். ஏன் எறியாதே என்று சொல்ல அவன் கேட்ட பொழுது அந்த பிள்ளை சொன்னான், அப்பா இதை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும், நீ கிழவனாக போனால் உனக்கு நான் இதிலே தானே சாப்பாடு தர வேண்டும் என்று சொன்னதாக ஒரு கதை சொல்வார்கள். இது ஒரு பாடம். நாம் எதை செய்கிறோமோ அது நம்மிடம் வந்து சேரும். முதியவர்களுக்கும் பெரியவர்களுக்குமான அந்த தொடர்பு என்பதிலே பல நன்மை இருக்கிறது. பெற்றோர்கள் வீட்டிலே இருக்கிறதுனாலே பிள்ளைகள் பல நன்மைகளை பழகிக் கொள்கிறார்கள், ஒழுக்கங்களை பழகிக் கொள்கிறார்கள். வயது முதிர்ந்த பெற்றோர்கள் வீட்டிலே இருந்தால் இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லுவார்கள். அது ஒரு காலத்திலே வேதனையாக தெரியும். பிற்காலத்திலே அனுபவத்துக்கு வருகிற பொழுது அதுதான் அவர்கள் எவ்வளவு உயர்வை சொல்லி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வரும். அதனாலே வாழ்வு செழிக்கும். இன்றைக்கு குழந்தைகளுக்கு வீட்டிலே கதை சொல்ல ஒருவர் இல்லை. அதற்கென்று தனியே ஒரு வகுப்புக்கு அனுப்புகிறார்கள். வெட்கங்கட்ட செயல். முன்பு வயது போன பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் உதவிதான். அவர்கள் ஒரு நாளும் உதவியை செய்யாமல் இருக்க மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு கதை சொல்வார்கள், பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தியை ஊட்டுவார்கள், பிள்ளைகளுக்கு புராண கதை முதலியவற்றை சொல்லி புராணங்களிலே அறிவுண்டாக்குவார்கள். அப்படித்தான் இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு வந்தது. ராமாயண கதையை நாங்கள் இருந்த ஆரம்பத்திலே படிக்கவில்லை. எங்கள் பாட்டியோ பாட்டனோ சொல்ல சொல்ல கேட்டு கேட்டுத்தான் இது வந்தது. இதிலே ஒரு பாரம்பரிய தொடர்ச்சி இருக்கிறது. அதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. இன்றைக்கு மறக்கிறார்கள். அதனாலே நம் இனம் பெரிய நஷ்டப்பட போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதியவர்கள் வீட்டிலே இருந்தால் அவர்களுக்குரிய கடமையை நீ செய்து காட்டு, நாளைக்கு உன் பிள்ளை உனக்கு செய்வான். இதுதான் நான் சொல்லுகிற செய்தி. இந்த 2 தலைமுறைக்கும் இடையிலே கடவுள் ஒரு அற்புதம் படைத்து வைத்திருக்கிறார். அதை நாம் பார்க்க வேண்டும். இளையவர்களாக இருக்கிற பொழுது வலிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இளமையிலே வலிமை இருக்கும். முதுமைக்கு வருகிற பொழுது அந்த வலிமை போய்விடும். ஆனால் அவர்களிடம் ஒரு தெளிவு பிறந்துவிடும். இளமையிலே அந்த தெளிவு இருக்காது, முதுமையிலே அந்த வலிமை இருக்காது. இது உலக இயற்கை. எப்பொழுதும் மூத்தவர்களிடம் போனால் அவர்கள் ஒன்றை பற்றி ஆழமாக சிந்தித்துத்தான் ஏதாவது சொல்வார்கள். இளையவர்களுக்கு அது இருக்காது. ஆனால் இளையவனிடம் வலிமை இருக்கும். நான் நினைத்து பார்க்கிறது உண்டு, வலிமையும் இந்த 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 இருக்கக்கூடிய இந்த தெளிவும் ஒரே இடத்திலே அல்லவா கடவுள் படைத்திருக்க வேண்டும். வலிமை இருக்கிற இடத்திலேயே இந்த தெளிவும் பெற வேண்டும், நிதானம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செயல் கூடும். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? இளமையிலே வலிமையை வைத்துவிட்டு அந்த தெளிவை இல்லாமல் பண்ணி விடுகிறார். முதுமையிலே தெளிவை வைத்துவிட்டு வலிமையை இல்லாமல் பண்ணி விடுகிறார். அப்போ இறைவனுக்கு இந்த படைப்பை சரியாக செய்ய தெரியவில்லையே, ஏதோ ஒரு இடத்திலே 2ஐயும் வைத்தால் தானே சரியாக இருந்திருக்கும் என்று சிந்திப்போம்.
கடவுள் வேண்டுமென்றே தான் அப்படி வைத்திருக்கிறான். இளமையிலேயே வலிமையும் வைத்து தெளிவையும் வைத்திருக்கலாம், அல்லது முதுமையிலேயே இது ரெண்டையும் வைத்திருக்கலாம். அப்படி வைத்தால் என்னவென்றால் ஒருவருடைய தேவை ஒருவருக்கு இல்லாமல் போய்விடும். இளமையிலே வலிமையோடு இருக்கிறவன் முதுமையிலே தெளிவோடு இருக்கிறவனோடு சேர்ந்தால்தான் அந்த அந்த பயணம் உறுதிப்படும் அல்லது பயன்படும். அந்த பயன்பாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிற வண்ணம் படைப்பு ரகசியத்தையே பண்ணி இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது நாம் அதை துறந்து பெற்றோர்களை உதாசீனம் செய்து பிள்ளைகள் நடப்பது என்பது மிகப்பெரிய குற்றம். பெற்றோர்கள், நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு நான் வாழ்கிற வாழ்வு முன்பும் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். என்னுடைய தந்தை, அவனுடைய தந்தை, அவனுடைய தந்தை, இப்படி பல பேருடைய அறிவின் ஊடாக வந்தவன் தான் நான். வித்தில்லாமல் விருட்சம் இல்லை, அதை மறந்து போகக்கூடாது. வித்தை அழித்து விட்டீர்களானால் நாளைக்கு விருட்சம் அழிந்து போய்விடும். ஆகவே நான் சொல்லுகிற ஒன்று, நாம் பெரியவர்களை மதிக்க நம் பிள்ளைகள் நம்மை மதிப்பார்கள். இந்த தொடர்பு இருக்க வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் நம்முடைய மண்ணிலே இருந்து இந்த முதியோர் இல்லங்கள் இல்லாமல் போகிறதோ அன்றைக்குத்தான் நாம் சரியான வாழ்வு வாழுகிறோம் என்று அர்த்தம். மனிதர்கள், நீங்கள் பாருங்கள், விலங்குகள் கூட தன்னுடைய குட்டியிலே அன்பு செய்கின்றன. அது வாழுகிற தகுதி பெற்ற பிறகு அது வெளியிலே விடுகிறதே தவிர அவையெல்லாம் அன்பு செய்வதிலே என்றைக்கும் குறைவில்லை. நான் உண்ணுகிற உணவிலே எனக்கு என் தாய் எத்தனை நாள் சாப்பாட்டை ஊட்டி விட்டிருப்பாள் தனக்கும் இல்லாமல். என்னுடைய தந்தை எவ்வளவு வசதி செய்து தந்திருக்கிறார். சைக்கிளிலே ஓடி நான் இன்றைக்கு காரிலே ஓடுகிறேன். அவர் சைக்கிளிலே உழக்காவிட்டால் நான் காரிலே போக முடியாது. இத்தனை வசதி தந்தவர்களை உதாசீனம் செய்வதிலே எவ்வளவு நன்றியினம். திருவள்ளுவர் சொல்லுகிறார், எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட. உய்வில்லை என்ற வார்த்தையிலே இருக்கிற கடுமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உய்வில்லை என்றால் ஒரு காலமும் உருப்பட மாட்டான் என்று அர்த்தம். ஆகவே நமக்கு மூத்தவர் நான் என்ன செய்துவிட போகிறோம்? ஆக மிஞ்சி வீட்டிலே ஒரு மூலையிலே அவர்கள் இருக்க போகிறார்கள், அவ்வளவும் தான். இருந்து உதவிதான் செய்வார்கள், உபத்திரவம் செய்ய மாட்டார்கள். நாம் சாப்பிடுகிற சாப்பாடு ஒரு 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 தட்டு சாப்பிடுகிறோம் என்றால் அவர்கள் ஒரு பிடி சாப்பிடுவார்கள். இந்த பிடியை கூட கொடுக்க உனக்கு மனமில்லை என்றால் நீ எப்படி மனிதனாவாய்? உன்னை வளர்த்தவர்கள், நீ இன்றைக்கு இருக்கிற அந்த உயர்வு நிலைக்கு காரணமானவர்களை ஒதுக்கிவிட்டு மனைவி பிள்ளை என்று நீ ஒரு வட்டம் போட்டுக்கொள்வாயானால் அந்த வட்டம் உடையும், வாழ்க்கை உடையும். இதை மறந்து போகக்கூடாது. இளையவர்களும் மூத்தவர்களும் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும். அதே நேரத்திலே மூத்தவர்களுக்கும் நான் ஒன்று சொல்வேன். நம் பெரியவர்கள் அழகான ஒன்றை வகுத்தார்கள். வானப்பிரஸ்தம் என்று ஒரு நிலை வைத்திருக்கிறார்கள். இல்லறத்துக்கும் துறவரத்துக்கும் இடையிலே வானப்பிரஸ்தம் என்று ஒரு இடம். அது என்னவென்று கேட்டால், முதுமை வந்த பிறகு அந்த இல்லத்திலே இருந்து ஒதுங்கி வாழ பழக வேண்டும். இன்றைக்கு பல பெரியவர்கள் அதை செய்யாதபடியால் தான் இவர்களை துரத்தி விடலாமோ என்று பிள்ளைகள் நினைக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. இவ்வளவு நாளும் இந்த வீட்டிலே எல்லாம் உன்னிஷ்டப்படி நடந்தது. நான் இந்த முதியவர்களுக்கு சொல்லுகிறேன், நீ தான் சாப்பாடு இன்றைக்கு என்ன சமைக்கிறது என்று முடிவு செய்தாய், நீ தான் இந்த பொங்கலை எப்படி கொண்டாடுவது என்று முடிவு செய்தாய். இதெல்லாம் உனக்கு உரிமை இருந்ததல்லவா? இன்றைக்கு உன் பிள்ளை திருமணமாகி ஒரு மகள் வந்து விட்டாள் என்றால் இனி அந்த உரிமைகளை எல்லாம் அவர்களிடம் நாங்களாக கொடுக்க வேண்டும். நீங்களே செய்யுங்கள், இன்றைக்கு என்ன சமைப்பது என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். நீங்கள் சமைப்பதிலே நாங்கள் சாப்பிட்டுக் கொள்வோம். அப்படித்தானே உங்களுக்கு இருந்தது. அந்த 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 பண்பாட்டை முதியவர்களும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நான் தான் வீட்டுக்கு தலைவன், நான் சொல்வதுபடிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிற பொழுதுதான் இந்த முரண்பாடுகள் வருகிறது. ஆகவே பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டு விடக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகள் கைவிடும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. இப்படி இருந்தால் நம் இனம் மேலும் மேலும் உயரும். நாம் சாதாரண ஒரு இனம் அல்ல. நான் சொன்னேனே, பல ஆண்டுகள் வாழ்ந்த இனம். அந்த வாழ்ந்த இனத்தை பார்த்து மற்றைய நாடுகளிலே வாழுகிறவர்கள் வாழ வேண்டுமே தவிர அவர்கள் வாழ்க்கையை பார்த்து நாம் வாழக்கூடாது. இந்த முறையை தெரிந்து கொண்டு பெரியவர்களும் இளையவர்களும் தொடர்பு பட்டு வாழ்ந்தால் நம் இனம் உயரும் என்று நினைக்கிறேன். நன்றி ஐயா. இளைய தலைமுறை மூத்த தலைமுறையை நேசிக்க வேண்டும். மூத்த தலைமுறை இளைய தலைமுறைக்கு தொல்லையில்லாமல் அவர்களுக்கு வழிவிட்டு துணை நல்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். வாழ்க்கை என்பது சொல்லிக்கொண்டிருப்பதல்ல, அது கடைப்பிடித்து ஒழுகுவதில்தான் அதனுடைய வெற்றி இருக்கிறது என்று வலியுறுத்தி இருக்கிறீர்கள். பாட்டி வைத்தியம் என்று சொல்லுவது போல மூத்த தலைமுறையாக இருந்து இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிப்படுத்தலுக்கு உரிய தகுதியோடு பக்குவத்தோடு எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள்.
அதை இந்த உலகம் பயன்கொள்ள வேண்டும். எல்லோரும் அதை பின்பற்றுவார்கள். இதை கேட்கிறவர்கள் நிச்சயமாக மனமாற்றத்துக்கு, வாழ்க்கை முறைகளிலே திருத்தத்துக்கு உள்வாவார்கள். எனவே இதை பலரும் கேட்கும்படியாக இந்த செவிச்செல்வம் என்கின்ற இந்த நிகழ்விலே இருக்கக்கூடிய பதிவுகளை கேட்பவர்கள் பலருக்கும் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல உரைக்காக நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி.